இங்க ஒரு சின்ன பொண்ணு படிச்சிட்டு இருக்கா. பக்கத்திலே அவ வளர்க்குற நாய் உட்கார்ந்து இருக்கு. அப்ப அவளோட அப்பா அந்த பொண்ணு கிட்ட பேச வராரு. உடனே அவளோட படிப்பை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு அவளோட அப்பாவே பக்கத்துல வர விடாம பாத்துக்குது. அந்த அளவுக்கு அந்த பொண்ணு கிட்ட பாசமா இருக்கு. ஸ்கூல் முடியிற டைம் அந்த பொண்ணோட அம்மாவே மறந்து போனாலும் இது மறக்காம கூட்டிட்டு வரதுக்கு கிளம்பிடுது. இந்த அளவுக்கு பாசமா இருக்கிற இந்த நாயை இவளோட அப்பாவுக்கு ஆரம்பத்துல இருந்தே பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு தெருநாயா சுத்திட்டு இருக்கு. அப்ப இந்த லேடி ரோட்ல போகும்போது பின்னாடி வந்து இடிச்சு அவளை கூப்பிடுது. திரும்பி பார்த்தா நிறைய பசங்க இந்த நாயை கல்லால் அடிக்கிறதுக்காக துரத்திட்டு இருக்கானுங்க. சோ இத அங்க இருந்து காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறா. ஆனா இவர் அதை வீட்டுக்குள்ள சேர்த்துக்காம வெளியிலே நிக்க வச்சிடறாரு. ஏன்னா ஏற்கனவே இவங்க வீட்டுல ஒரு நாய் வளர்த்துட்டு இருக்காங்க. அவர் அந்த பக்கம் போனதும் அவர் வளர்க்குற அந்த நாயை இதுக்கு கதவை திறந்து விட்டு வீட்டுக்குள்ள விட்டுருது. ஒரு நாள் இதை வாக்கிங் கூட்டிட்டு போகும்போது ரோட்ல போற ஒரு சின்ன பசங்களை விடாம கடிக்கிறதுக்கு போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரோட்ல இருக்கிற பசங்க இதுகிட்ட நடந்துகிட்டது இதோட மனசுல ரொம்ப பதிஞ்சிருது. சோ சின்ன பசங்கனாலே இதுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. அதை பார்த்ததும் இவங்க ரெண்டு பேருக்கும் கவலை வந்துருது. ஏன்னா இவளுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல குழந்தை பிறக்க போகுது. எங்க இதால அந்த குழந்தைக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயப்படுறாரு. ஒரு நாள் அவங்களுக்கு பிரசவ வலி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இது கண்ணுல அந்த குழந்தைய காட்டிடக்கூடாதுன்னு இதை ஹாஸ்பிட்டலுக்கு வெளியிலே நிக்க வச்சிடறாங்க. அப்ப அங்க யாரும் பார்க்காத நேரத்துல இந்த நாய் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்சிருது. அங்க அவங்கள அட்மிட் பண்ணிருக்கிற ரூம் தெரியாம சுத்திட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அதோட மோப்ப சக்தியை வச்சு அவங்க ரூமை கண்டுபிடிச்சிருது. ஆரம்பத்துல அந்த குழந்தையை பார்த்து பயந்தாலும் போக போக அந்த குழந்தைக்கு ரொம்ப பாதுகாப்பா மாறிடுது. தூங்கும் போது கூட அவளுக்கு பக்கத்திலே தான் இருக்கு. சப்போஸ் காய்ச்சல் அடிச்சா கூட ஓடி வந்து அவங்க அப்பா அம்மாவை எழுப்பி அவளை பாத்துக்க வைக்குது. அப்படி இருக்க அந்த குழந்தை ஒரு நாள் பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள காணாம போயிடுது. அதை இந்த நாய் கண்டுபிடிச்சு அவளோட அப்பாவை கூட்டிட்டு வந்து அவளை காப்பாத்திருது. அப்ப அவர் அந்த குழந்தையை தூக்கிட்டு வரும்போது காட்டுக்குள்ள காட்டு மிருகத்துக்காக ஒரு டிராப் வச்சிருக்காங்க. அதுல இவரோட கால் பற்றக்கூடாதுன்னு இவரை தள்ளி விட்டுட்டு அது அந்த டிராப்ல மாட்டிக்குது. அது போனதுக்கு அப்புறம் தான் அது எவ்வளவு பாதுகாப்பா நம்ம பொண்ணை பாத்துக்கிச்சு நினைச்சு வருத்தப்படுறாரு.